Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து டேட்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. Term and examination 2024 for the short term program 15/5/2024 and 16/5/2024 through online அப்படினு கொடுத்திருந்தாங்க. பட் இத கிளிக் பண்ணா எந்த PDFமே ஓபன் ஆகல. பட் இப்போ பாத்தீங்கன்னா PDF வந்து ஓபன் ஆகுது. அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கான PDF வரும். சோ யாரெல்லாம் தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டில ஷார்ட் டர்ம் கோர்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கு தியரி எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா நாளைக்கு 15/5/2024 இருக்கும். பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் வந்து 16/5/2024 உங்களுக்கு மார்னிங் 10 AM ல இருந்து 1 PM வரை நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் மோட்ல தான் நடக்க போகுது. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த லிங்க் மூலமா வந்து நீங்க லாகின் பண்ணிக்கணும். உங்க என்ரோல்மென்ட் நம்பர் யூஸ் பண்ணி உங்களை லாகின் பண்ணிக்க சொல்லிருக்காங்க. 9:55 AM க்கு கரெக்ட்டா நீங்க லாகின் பண்ணா உங்களுக்கு உள்ள போகும். அதுக்கு அப்புறம் லாகின் பண்ணி நீங்க எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பார்ட் A பார்ட் B இருக்கும்னு சொல்லிருக்காங்க. பார்ட் A ல வந்து 20 MCQ क्वेश्चन. ஒரு क्वेश्चनக்கு 2 மார்க். MCQ क्वेश्चंसனா மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन. ஒரு क्वेश्चन கொடுப்பாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு 2 மார்க் டோட்டலா 40 மார்க்னு சொல்லிருக்காங்க. பார்ட் B ல வந்து உங்களுக்கு மொத்தம் 8 क्वेश्चन கேட்பாங்க. அதுல ஏதாவது ஒரு 5 क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ணா போதும். ஒவ்வொரு क्वेश्चनக்கு 6 மார்க்னு சொல்லிருக்காங்க. டோட்டலா 30 மார்க். சோ ரெண்டையும் சேர்த்தா உங்களுக்கு 70 மார்க்குக்கு வந்து இப்போ எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 30 மார்க்குக்கு உங்க அட்டெண்டன்ஸ் பிளஸ் உங்களோட அசைன்மென்ட்க்கு மார்க் வச்சு 30 மார்க்ஸ் வந்து போடுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 180 மினிட்ஸ் அதாவது 3 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. சோ 3 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 o'clock ஆட்டோமேட்டிக்கா வந்து போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம் முடிச்சிட்டீங்கன்னா கீழ லாஸ்ட்ல சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணா நீங்க எழுதின எக்ஸாம் வந்து சப்மிட் ஆயிருக்கும். இன் கேஸ் நீங்க வந்து தமிழ் மீடியம் படிக்கிறீங்க அங்க தமிழ் ஃபாண்ட் எதுவுமே வரல அப்படினா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்ல வந்து எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிருக்காங்க. சோ உங்களோட ஆன்சர்ஸை நீங்க ஒரு A4 ஷீட்ல எழுதிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா அத போட்டோ எடுத்து நீங்க ஸ்கேன் காப்பியா வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எக்ஸாம் பேப்பர் வந்து சப்மிட் ஆகிரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதே போல நீங்க உங்க மொபைல் போன்லயே நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்க மொபைல் போன்ல கூட எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு டேட்ல தான் வந்து இந்த PDF வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க फ्रेंड्स. சோ யாரெல்லாம் ஷார்ட் டர்ம் கோர்ஸ் படிக்கிறீங்களோ நீங்க கரெக்ட்டா நாளைக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பா வீடியோ போட்டு சொல்றேன். Thank you for watching.